ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சிறுபருப்பு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்குறீங்களா? ஒரு 100 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கணும். கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பொடியாய் நறுக்கிய 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, கொஞ்சம் சீரகம், 3 பல்லு பூண்டு, அலசி அரிஞ்சிய புடலங்காய். இந்த பருப்பில் இருக்கிற அந்த 1 டம்ளர் தண்ணியும் இந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியுமே போதும். அதுக்கு மேலே அதிகமாக வைக்காதீங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதான், 2 விசில். 1 விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. தாளிப்போம். இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டுங்கள்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. ஒரு 50 எண்ணெய் ஊற்றுப்போம். சோம்பு, கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும். இதை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். இதில் புடலங்காய் கூட்டு. இன்றைக்கி நான் ரசம் வச்சதுனால இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். கொலன்னு சாப்பாட்லேயும் போட்டு பேசி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியும் தேங்காயும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஒரே ஒரு சில்லு தூள் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், புடலங்காய் கூட்டு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.